ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு எல்லார்கிட்டையும் பேசி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஃபேஸ் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் ஒரு சின்ன வீடியோ. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்கல வீடியோலாம் போடுறதுக்கு. அதனால் சமைச்சு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன். ஓகேங்களா? காலையில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்களா? வெயில் அதிகமாக இருக்குது, சில இடங்களில் மழை பெய்யுது. ஓகே, நான் இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேயும் வெயில் தான், திருவள்ளூர்லேயும் வெயில் தான். எனக்கு எங்கேயுமே மழை இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக் கேமரா இதில் திருப்ப முடியலையே. அப்படி நான் வாயில் சொல்கிறேன். ஆவக்கோடா ஃப்ரூட் இருக்குல்ல, அதுதான் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் முட்டை போட்டு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு சுரக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஓகேவா? அது நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். நம்ம எப்படி செய்வோம் நார்மலாக, கேப்சிகம்மு பொடி பொடியாக நறுக்கிட்டு, தக்காளி வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, சீரகம், இதெல்லாம் சோம்பு, கசகசா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நல்லா அந்த கறி குழம்பு வாசனை வரும், அதுக்காக சோம்பு, கசகசா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு, பச்சை வாசனை போனோடனே முட்டை இருந்துச்சுன்னா முட்டை அடித்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே பொடி மாசு மாதிரி ஆகிடும். இல்லை கிண்டாமல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அழகாக சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட முட்டை வந்து ரெடி ஆகிடும். அப்படியே விடல, நான் இன்றைக்கி வந்து கிண்ட போகிறதில்ல, முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே வேக வச்சு அதை அப்படியே சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி தான். அதே மாதிரி சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் நிறைய பேர் தோல் எடுத்துடுவீங்க, ஆனால் நான் தோல் எடுக்க மாட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடய கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு காயை வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு கிண்டிட்டு, லைட்டாக தான் போடுவேன் மிளகாத்தூள். ஏன்னா வேர்க்கடலை அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகா போட்டு அரைப்பேன். ஓகேங்களா? அதனால் மிளகாத்தூள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் காய்க்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டு, வேர்க்கடலை போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு அரைச்சி நம்ம இறக்குவோம்ல, காய் வெந்து இறக்குற ஸ்டேஜில் இதை தட்டி கிண்டிடுவேன். ஓகேவா? இப்படி தான் சுரக்காய் பொரியல் செய்வேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே எங்கள் வீட்டில் வெயிலுக்கு ஏற்ற ஃபுட்டு. ஏன்னா இது எல்லாமே உடம்பு குளிர்ச்சி இல்லையா, நல்லது. வெயிலுக்கு போயிட்டு வர முடியலப்பா. நான் இப்போ தான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஃபுல்லாக வேர்த்து என் ஃபேஸ் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு, நல்லா டயர்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி தான். ஸோ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க. கேர்ள்ஸாக இருந்தால் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், ஆரஞ்சு, கிரேப்பு, இந்த மாதிரி பழங்கள்லாம் லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் இருந்தால் நல்லா சாப்பிடுங்க. அது கசப்பாக தான் இருக்கும், அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஐஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த பெரிய நெல்லிக்காய். டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க. கோல்டு உடம்பாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா விட்டுருங்க. ஆனால் நம்ம இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் நம்ம அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ண முடியும். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக பார்த்து சமைச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது ஸ்பெசிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். ஒரு டைம் சொன்னால் ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது, அப்புறம் சொல்லாமல் விட்டுட்டால் ஏறவே மாட்டேங்குது. அது வந்து நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னோடய சேனல் இருக்கும். நான் அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்கள், பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் வரல, ஏதோ 1-2 வந்திருக்கோம். பட் அந்தளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, நல்லா கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எல்லாமே. ஓகே.
குக்கிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆவக்கோடா எப்படி செஞ்சேன்னு சொல்லலை. அந்த பட்டர் ஃப்ரூட் தான் நம்ம ஆவக்கோடான்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம், ஆவக்கோடா அந்த இது முலாம்பழம்லாம் எடுப்போம்ல, வெட்டிட்டு அந்த தோல்லேருந்து எப்படி சுரண்டி எடுப்போம், அந்த மாதிரி ஆவக்கோடாவும் சுரண்டி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு ஒரு ஆஃப் லெமன், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். யூட்ரஸ் இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரூட் டெய்லியும் கூட நீங்கள் ஒரு வேளை சாப்பிடலாம். இதெல்லாமே எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ், அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எதுவுமே புதுசாக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் அந்த பழம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பழம், கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நல்லா அமுங்கணும். பழுத்த பழம் தான் வந்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும், இல்லைன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏன்னா நிறைய ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடல, அதனால தான் இன்றைக்கி நிறைய பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, இயற்கையாக சாப்பிடுங்க. கொஞ்சம் இந்த வெளி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். சிக்கனு, மட்டனு, பீஃப் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த சம்மர் டைமுக்கு. நல்லா நீர் சத்து உள்ள காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்லா மோர் அந்த மாதிரிலாம் கொடுங்க. வெயிலில் விளையாடுற பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.